என்னோட இந்த 2 பக்கத்துலையும் கிடக்கிறதெல்லாம் 2 கோடி ஆண்டுகள் பழமையான மரங்கள். இதெல்லாம் வேறு ஏதோ ஒரு நாட்டிலையோ ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ இருக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே நம்ம கல் மரங்கள்னு சொல்லுவோம். எப்படி இதெல்லாம் கல்லாக மாறிச்சு, இத்தனை கோடி ஆண்டுகளாக இதுங்கெல்லாம் எப்படி அழுகாமல் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாகவே ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தாலேயோ இல்லை தானாகவே ஒரு மரம் முறிஞ்சு கீழே விழும்போது அது மக்க ஆரம்பிக்கணும். இதுதான் இயற்கையான ஒரு ப்ராசஸ். அதுக்கு மக்க ஆரம்பிக்கிறதுக்கு பூச்சிகளோ இல்லை அதோட பாக்டீரியாஸு பூஞ்சை இதெல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை மக்க வச்சிரும், மரக்கி மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் ஒரு சில நேரங்களில் மரங்கள் இப்படி விழும்போது விழுந்த உடனே அது தண்ணிக்கு அடியில் போயிட்டு மண்ணுக்கு அடியில் போயிட்டு புதஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மக்கிற ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும், இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும். ஏன்னா இது மக்கிறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தான் மற்ற உயிரினங்களும் இதை சேர்ந்து மக்க வைக்க முடியும், மற்ற உயிரினங்கள் அங்கே செழிப்பாக இருக்க முடியும். அப்போ இதை மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் அது மண்ணுக்கு அடியில் போயிட்டு புதஞ்சிருது, தண்ணிக்கு அடியில் போயிட்டு புதஞ்சிருதுங்கும் போது ஆக்சிஜன் அங்கே ரொம்ப லோ ஆகிடுது, கம்மி ஆகிடுது. அப்படி ஆகிறதுனால உயிரினங்கள் அதை மக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகிடுது. அதனால இதுங்க மக்கிறது தடைப்பட்டு போயிடுது. அதே நேரத்தில் என்ன நடக்கும்னா தண்ணி இருக்கிறதுனால அந்த இடத்துல மேலே அதிகப்படியான அழுத்தம் இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே போக ஆரம்பிக்கும், அந்த மரத்துக்கு உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படி தண்ணி உள்ளே போய் அந்த மரம் கொஞ்சம் உப்பும், மரத்தோட ஒவ்வொரு செல்ஸும் உப்பும். அப்படி உப்பும் போது அந்த தண்ணியோடையே சேர்ந்து அந்த நிலத்தில் உள்ள மினரல்ஸும் உள்ளே போகும். குறிப்பாக அந்த எரிமலையெல்லாம் வெடிக்கும் போது அதில் உள்ள மேக்மாலேருந்து வெளிவர சாம்பல்கள்லேருந்து சிலிக்கா மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கும், சிலிக்கா மாதிரியான சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அது எல்லாம் இந்த மரத்தோட உள்ளே போய் மரத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் அந்த மரத்தோட தாவர பொருள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இது போய் ரீப்ளேஸ் ஆகிடும். அப்படி ரீப்ளேஸ் ஆகி அது இருக்கும்போது அதுக்கு மேலே மேலே இன்னும் மண் சேர்ந்துக்கிட்டே வந்து காலப்போக்கில் அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது உள்ளுக்குள்ளே போன தண்ணி எல்லாம் வெளியேறிடும். ஆனால் போன அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த மினரல்ஸ் எல்லாம் அங்கேயே அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். அப்படி இறுக இறுக காலப்போக்கில் அதெல்லாம் கல்லாக மாறிடும். தண்ணி எல்லாம் வெளியில் வந்து அது எப்படியே கல்லாக மாறி ஏற்கனவே மரத்தில் இருந்த ஆர்கானிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இயற்கை பொருட்கள் எல்லாமே போய் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி கல் வந்துடும். இப்போ இந்த மரத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த மினரல்ஸ் தானே தவிர ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இப்போ இதில் இருக்காது. ஆனால் இது எல்லாம் ஒவ்வொரு அந்த மரத்தோட ஒவ்வொரு துகள்களுக்குள்ளேயும் போய் இது ரீப்ளேஸ் பண்ணுதுன்றதுனால கரெக்டாக அது மரம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் ஆகியிருக்கும். இப்படி தான் இந்த மரங்கள் அதிக அழுத்தத்தாலையும் லேக் ஆஃப் ஆக்சிஜனாலையும் காலப்போக்கில் கல்லாக மாறி இறுகி போய் இப்படி மாறி இருக்குது.